அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடைசி வரை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை இல்லை என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் பங்கேற்று பள்ளி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடைசி வரை யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை இல்லை என்றும், அது மட்டுமில்லாமல் யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு விரைவில் முடிக்கப்பட்டதா என்ற சந்தேகமும் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் இதுபோன்று பெண்களுக்கு எதிரான பாலியல் தொடர்பான அனைத்து வழக்குகளும் விரைவாக 6 மாதத்திற்குள் முடிக்க தீவிரம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசிய அவர், கொரோனா பரவலை தடுக்க தமிழக சுகாதாரத்துறை பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த வழக்கை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன இருக்கிறது என்றால், யார் அந்த சார் என்கின்ற கேள்விக்கு இதுவரை விடை இல்லை. அது மட்டுமல்ல, யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு மட்டுமே வேகமாக முடிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் இருக்கிறது. அதனால் ஒரு புறம் தமிழக அரசு நாங்கள் வழக்கை எவ்வளவு விரைவாக முடித்துவிட்டோம் பாருங்கள் என்று சாதனையாக அவர்கள் கூறிக்கொள்வதற்கு இதில் ஒன்றுமில்லை. ஏனென்றால் இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதனால் தமிழகத்தினுடைய முதல்வர் ஒன்று எல்லா வழக்குகளையும், குறிப்பாக பெண்கள் மீது வன்முறை செய்யப்பட்ட பாலியல் தொடர்பான வழக்குகள் இதே போல 6 மாத காலத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற தீவிரத்தை எல்லா வழக்கிற்கும் அவர் காட்ட வேண்டும். இரண்டாவது, இந்த வழக்கிலே உண்மையாகவே இவர்தான் குற்றவாளியா அல்லது வேறு ஏதோடும் ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக இவர்களை பலிகளா ஆக்கிவிட்டாரா என்பதற்கான பதிலையும் அவர் கொடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வீரியமற்ற கொரோனா என்பதால் பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு என தனி கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை ஜோன்ஸ் சாலையில் உள்ள மாந்தோப்பு பெண்கள் அரசு பள்ளியில் மாணவியர்களுக்கு புதிய பாடநூல்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வீரியமற்ற கொரோனா என்பதால் பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை எனவும், பொது சுகாதாரத்துறை ஏற்கனவே தெரிவித்துள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றினால் போதும் என்றார். மேலும் தனிமனித இடைவெளி, வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என அறிவுறுத்தப்படுவதாக தெரிவித்தார். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே நமக்கு விடுத்த அந்த ஒரு இப்போ இருக்கிற அந்த வீரியமற்ற வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்குவதில்லை என்பதாலே இந்தியா முழுக்கமும் உலகம் முழுக்கமும் அது நிற்கினாலும் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வீரியமற்ற வைரஸாக இருக்கிற காரணத்தினால் அது பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் நாம் அடிக்கடி சொல்கிறது, எப்போ இந்த 2019 இறுதியில் இந்த கொரோனா தாக்கம் வந்ததோ அப்பத்திலிருந்துமே சொல்லி நிற்கிறது, அடிக்கடி கைகளை சோப்புகளை போட்டு கழுவிக்கொள்வது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, தும்மல் இருமல் போன்ற இந்த நிலைகளில் கைகளை மூடிக்கொண்டு மறைத்து தும்முவது, இருந்துவது, இல்லை என்றால் நம்மிடையே இருந்து வெளிவருகிற அந்த நீர் திகழ்கள் மற்றவர்களை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். சாத்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக கல்குவாரி காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கரிசல்பட்டியில் உள்ள கல்குவாரியில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த மதுரை பாலமேடு பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் உடலில் பலத்த காயத்துடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து 7000 பண்ணை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ராஜசேகரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் இதே கல்குவாரியில் பணிபுரியும் மற்றொரு காவலாளியான மனோஜ்குமார் என்பவருக்கும் இவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாகவும், இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் மனோஜ்குமார் ராஜசேகரனை கம்பால் அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து 7000 பண்ணை போலீசார் மனோஜ்குமாரை கைது செய்துள்ள நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.